எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காயை எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதும் அதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு துண்டு இஞ்சி 4 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கினது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இவங்க பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.